இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் வந்து பஞ்சு போல் மெத்துன்னு ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணியிருக்கேன். ஓவன் இல்லாமல் குக்கரில் தான் பேக் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக வந்துக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம்ஸ் பட்டரை வந்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன பவுல் இருந்தாலும் வந்து நான் பீட் பண்ணும்போது எல்லா சைடும் வந்து தெரிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்டர்லாம் வலிச்சு பெரிய பவுலில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கினேன். 1 கப் சுகர் 2 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து மைதா வந்து ஜல்லடையில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1/4 கப் பால் 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் டின்ல வந்து பட்டர் ஷீட்டும் மைதா போட்டு டெஸ்ட் பண்ணி எடுத்துக்க ரெடி பண்ணி வச்சுக்கேன். பேட்டரி சேர்த்து நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். குக்கரில் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆச்சு. நான் மிடில் வந்து ஒரு 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பேக் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா ஒன்றும் ப்ராப்ளம்னா குக்கரில் பேக் பண்ணுறது மேலேயும் எனக்கு சைடில் வந்து கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து பார்த்தாக்கா சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓவனில் எப்படி வந்து பேக் பண்ணாக்கா சாஃப்டாக கிடைக்குமோ ஸோ அதே மாதிரி சாஃப்டாக வந்துருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.